கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற நம் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால நாம் பலிபீடம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இதற்கு ஆதாரமாய் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆண்டவரை நான் பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் என்கிற தலைப்பில் பலிபீடம் என்று சொல்லக்கூடியது நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். அந்த இடத்துல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், அநேக பரிசுத்தவான்கள் பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதை குறித்தும், எரேபியாம் என்கிற ஒரு மனிதன் தவறான பலி செலுத்த போகக்கூடியவர்களுடைய கை மரத்து போனது என்பதை குறித்தும், அது மட்டும் இல்லாமல் ஆரோனிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடக்கூடிய வேளையில் அவன் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி பலிபீடம் கட்டி அந்த இடத்தில் அவன் தவற ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தான் என்பதை குறித்தும் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளால் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் ஒரு சில பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்தினால பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து அல்லது அந்த பலிபீடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து, நான் அந்த பலிபீடம் எதற்கு பயன்படுத்தப்பட்டது, எந்த நோக்கத்தோடு பலிபீடம், கடந்த நாட்களில் நாம் தியானித்த பலிபீடங்கள் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக பலிபீடங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். இன்றைக்கு நான் தியானிக்கக்கூடிய இந்த தியானம் என்னவென்று சொன்னால், கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்த பலிபீடம். கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்த பலிபீடம். நீங்கள் எல்லாருமே இந்த பலிபீடத்தை நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த சம்பவத்துக்கு முந்தின காரியம், நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த இடத்துல எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். இந்த எலியா என்கிற அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறான் என்று சொன்னால், தான் இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் பனிமழை பெய்வது கிடையாது என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய வேளையில் அந்த தேசத்தில் ஒரு கொடுமையான பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்து நிமித்தமாக தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவனை கேரித்து ஆற்றுக்கு போக சொல்லுகிறார். அந்த கேரித்து ஆற்றில் அவன் இருக்கக்கூடிய வேளையில் காலையிலும் சாயங்காலமும் காகம் அவனுக்கு அப்பத்தை கொண்டு கொடுக்கிறது. அவன் அந்த அப்பத்தை சாப்பிட்டு கேரித்து ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நாள் அந்த பஞ்சத்து நிமித்தமாக கேரித்து ஆற்றின் தண்ணீரும் வற்றி போகிறது. ஆண்டவர் அந்த தண்ணீரை வற்றி போக செய்த பிறகு இவனை என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு விதவையினுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். சாரிபாத் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய விதவையினுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த விதவையின் மூலமாக இவன் போஷிக்கப்பட்டு அந்த விதவையும் அந்த விதவையினுடைய மகனும் உயிரோடு அந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய வேளையில், அந்த விதவையினுடைய மகன் மரித்து போகக்கூடிய வேளையில் எலியா முதலாவதாக உயிரோடு எழுப்பினான் என்பதை குறித்து நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு வரக்கூடிய வேளையில் 3 வருடம் முடிந்த பிறகு ஆகாபுக்கு உன்னை காண்பி என்று கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை உண்டான பொழுது, அந்த சமாரியாவில் கொடிய பஞ்சம் இருந்தது நிமித்தமாக ஒபாதியா என்கிற அரண்மனை விசாரிப்புக்காரன் மூலமாக இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஆகாப் என்கிற ராஜாவுக்கு எலியா தன்னை காண்பிக்க விரும்பக்கூடிய வேளையில் அந்த ஆகாப் ராஜா எலியாவிடத்தில் என்ன சொல்றான் என்று சொன்னால், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர் நீ அல்லவா என்றான். அதற்கு இவன் சொல்லுகிறான், நான் அல்ல. ஆகாப் சொல்றான், நீ இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணுகிற. ஏனென்று சொன்னால், இவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே இஸ்ரவேல் தேசத்தில் என்னவென்று சொன்னால் கொடிய பஞ்சம், ஜனங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத ஒரு கொடுமையான ஒரு பஞ்சம் இருக்கக்கூடிய வேளையில் ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு மேலாக இவன் ஒளிந்து இருக்கிறான். கேரி தாட்டில் இருக்கிறான், விதவையினுடைய வீட்டில் இருக்கிறான். அதன் பிறகு இவன் தன்னை ராஜாவுக்கு காண்பிப்பதற்காக கடந்து சொல்லக்கூடிய வேளையில் அந்த ராஜா இவனை பார்த்து சொல்லுகிறான், நீ இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறது நீ அல்லவா என்று சொல்லக்கூடிய வேளையில் இவன் சொல்றான், நான் இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணவில்லை, பாகாலை நீ பின்பற்றுகிறது நிமித்தமாக நீயும் உன் வீட்டாருமே இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணுகிறீர்கள் என்பது சொல்லக்கூடிய வேளையில் ஆண்டவருடைய கரம் அந்த இடத்துல கடந்து வருகிறது. இவன் சொல்லி அந்த ராஜாவை சந்திக்கிறான். அப்போ இதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதில் அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல இவன் என்ன செய்யறான்னு சொன்னால், ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக ஒரு சேலஞ்ச்,
பண்றான். என்ன சேலஞ்சுன்னு சொன்னா, கர்மேல் பர்வதத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அழைத்து அந்த இடத்துல பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், இயேசபேலின் பந்தியில சாப்பிடுகிற தோப்பு விற்கிற தீர்க்கதரிசிகள் ஒரு 400 பேரும் கூடி வர என்ன செய்தான்னு சொன்னா, ஆட்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையில இந்த ஆகாப் ராஜா என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த ஆட்களை அனுப்புகிறான். இங்க யார் யார் வர்றாங்கன்னு சொன்னா, முழு இஸ்ரவேல் ஜனங்களும் வர்றாங்க. 450 பாகால் தீர்க்கதரிசிகள், இயேசபேலுடைய பந்தியில இருக்கக்கூடிய தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 400 பேர், ஆக மொத்தம் 850 தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த இடத்துல வரக்கூடிய வேளையில இந்த எலியா என்ன செய்கிறான்னு சொன்னால், ஜனங்கள் இடத்துல கேட்கிறான், எந்த மட்டும் நீங்கள் 2 குந்தி குந்தி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, கர்த்தர் தெய்வமானால் நீ கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் நீ பாகாலை பின்பற்று என்று சொல்லிக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக இவன் அறிக்கை. அப்ப இவன் என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த எலியா என்ன செய்யறான்னு சொன்னா, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியில நான் மட்டும்தான் இருக்கேன், ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள்ல நான் ஒருவன் தான் மீதியா இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் இவங்க கொலை செய்துட்டாங்க, ஆகையால் நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரும், இயேசபேலின் பந்தியில் இருக்கக்கூடிய தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 400 பேர், ஆக மொத்தம் 850 பேர் நீங்க இருக்கிறீங்க. 2 காளையை கொண்டு வர வேண்டும், ஒன்றை துண்டு துண்டாக துண்டித்து நீ பலியிட வேண்டும், மற்றதை நான் பலியிடுவேன். உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி நீ கூப்பிடணும், நானும் கர்த்தரின் நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அக்கினியினால உத்தரவு அருளக்கூடிய தெய்வமே தேவன் என்று சொல்லிக்கொண்டு, அப்ப இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய வேளையில இது ஜனங்களுக்கு நல்ல வார்த்தையை போல தெரிந்தது. ரொம்ப முக்கியமாக நல்ல நீங்க ஜெபசிந்தையோடு நீங்க அந்த வசனத்தை நீங்க தியானித்தீர்கள் என்று சொன்னால்தான் அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ரகசியங்கள் நமக்கு சரியாக தெரியும். தேசத்துல கொடுமையான பஞ்சம் இருக்கக்கூடிய வேளையில இஸ்ரவேல் ஜனங்களும் பாகால் விக்கிரக தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வேளையில இவன் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அல்லது அந்த பாகால் விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு முன்பதாக ஒரு சேலஞ்ச், ஒரு போட்டி கொண்டு வரான். என்னவென்று சொன்னால், 2 காளைகளை கொண்டு வந்து, ஒன்று அந்த பாகால் விக்கிரக தீர்க்கதரிசிகள் பலியிட வேண்டும், இரண்டாவது கர்த்தருடைய தாசனாய் இருக்கக்கூடிய எலியா பலியிடுவான். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பலிபீடத்தை நீ உண்டு பண்ணி காளையை துண்டு துண்டா வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அக்கினியினால உத்தரவு கொடுக்கக்கூடிய தேவனே தேவன் என்று சொல்லிக்கொண்டு, அப்ப அதை எல்லாரும் என்ன செய்துட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் பிறகு என்ன செய்கிறது என்று சொன்னால், பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பலிபீடத்தை கட்டுகிறார்கள். பாகாலுக்கு பலியிடும்படியாய் பாகாலுக்கு என்று சொல்லிக்கொண்டு ஒரு பலிபீடத்தை கட்டி பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்கள். சத்தம் கேட்கல, உத்தரவு கொடுக்கல. பாகாலுக்காக ஒரு பலிபீடம் கட்டி இந்த எலியா சொன்னது போல ஒரு காளை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, இவர்கள் துண்டித்து அந்த பலிபீடத்தின் மேல வைத்து பாகாலுடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுறாங்க. உத்தரவு கிடைக்கல, குதிச்சுக்கிறாங்க, ஆடுறாங்க. எலியா என்ன செய்கிறான்னு சொன்னா, அவங்கள கிண்டல் பண்றான். எப்படி கிண்டல் பண்றான்னு சொன்னா, அவன் ஒரு சில தியானத்துல இருப்பான், அல்லது அலுவலா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்குனாலும் தூங்குவான் என்று சொல்லிக்கொண்டு இவன் பரியாசம் பண்ணி கொள்கிறான். அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய சரீரத்தில் ரத்தம் வடிகிறதோட கீறி கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்க சொன்னால், அந்த பாகாலை கூப்பிடுறார்கள். எந்த ஒரு காரியமும் நடக்கவில்லை, அழுத்து போயிட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு நேரத்துக்குள்ளால நம்ம இருக்கிறோம். இதன் பிறகு இந்த பாகாலுக்கு என்று சொல்லிக்கொண்டு பலி செலுத்த வேண்டிய நேரம் முடிந்து போகிறது. எலியா கொடுத்த நேரத்தை விடவும் அதிகமான நேரம் போய் பாகாலுக்கு என்று பலி செலுத்தக்கூடிய அந்த நேரம் போய் காலையிலிருந்து கூப்பிட்டு எந்த ஒரு பதிலும் இல்லாமல் இருக்க வேலையில் அவர்கள் அழுத்து போகிறார்கள். தங்கள் சரீரத்தை கீறி கொள்கிறார்கள். பதில் கிடைக்கவில்லை. குதிக்கிறாங்க, பதில் கிடைக்கல. ஆடுறாங்க, பதில் கிடைக்கல. எந்த பதிலும் கிடைக்கல. இப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய எலியாவுடைய நேரம் கடந்து வருகிறது. இந்த எலியாவுடைய நேரம் கடந்து வரக்கூடிய வேளையில எலியா என்ன செய்கிறான்னு சொன்னா, ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் தன்னிடத்துல அழைத்து தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு, ரொம்ப முக்கியமாக கவனிக்கிற வேண்டிய காரியம், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு இஸ்ரவேல் பெயர் இருப்பதாக என்று சொல்லி 12 கற்களை எடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டி அதை சுற்றிலும் வாய்க்காலை உண்டு பண்ணி விறகுகளை அடுக்கி அந்த இடத்துல காளையை துண்டித்து அதன் மேல் வைத்தான். எலியா 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சொல்லி பலிபீடத்தின் மேல விறகுகளின் மேல அதை 3 முறை ஊற்ற சொன்னான். தண்ணீர் பலிபீடத்தை சுற்றி ஓடினது, வாய்க்காலில் நிரப்பினான் என்று சொல்லி கொண்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எலியா என்ன செய்கிறான் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவரையும் ஒரு இடத்துல அழைத்து தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை முதலாவது செப்பனிட்டு இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய 12 கற்களை எடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டி அதை சுற்றிலும் வாய்க்காலை உண்டு பண்ணி விறகு கட்டைகளை அடுக்கி அவன் காளையை துண்டித்து அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதன் மேல தண்ணியை கொண்டு வந்து 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றக்கூடிய வேளையில வாய்க்காலை அவன் நிரப்பினான் என்று சொல்லிக்கொண்டு,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாம் அநேக வேளையில நாம் பலியிடுவதற்காக அல்லது பலி செலுத்துவதற்காக, அது நன்றி பலிகளாக இருக்கலாம், துதி பலிகளாக இருக்கலாம், ஸ்தோத்திர பலிகளாக இருக்கலாம், ஆராதனை பலிகளாக இருக்கலாம். அந்த பலி செலுத்துவதற்கு முன்பதாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சரீரம் என்கிற பலிபீடம் இன்றைக்கு செப்பனிடப்பட வேண்டும். இந்த இடத்துல தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகருடைய சரீரம் என்கிற பலிபீடம் இன்று தகர்க்கப்பட்டிருக்கிறது. பாவத்து நிமித்தமாக, அடிமைத்தனத்தின் நிமித்தமாக, இச்சையின் நிமித்தமாக, உலக பிரகாரமான பொருட்கள் மேல் ஆசைப்படுகிறது நிமித்தமாக, அல்லது கர்த்தர் விரும்பாத அருவருப்பான காரியங்களுக்கு அடிமைப்படுகிறது நிமித்தமாக இன்றைக்கு சரீரம் என்று சொல்லக்கூடிய கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் இன்றைக்கு தீட்டுப்பட்டு தீட்டான காரியத்துக்கு இன்றைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய சரீரம் தகர்க்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், அந்த தகர்க்கப்பட்ட சரீரத்தை நாம் செப்பனிட்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் பலிபீடத்திலிருந்து ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அதுக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தின்படி கற்களை உண்டு பண்ணி பலிபீடத்தை கட்டி அதில் அவன் பலியிடுவதற்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து தண்ணீரை கொண்டு அவன் இதில் ஊற்றக்கூடிய வேளையில் அந்த வாய்க்காலை சுற்றிலும் அந்த தண்ணீர் ஓடினது என்று சொல்லிக்கொண்டு வாசிக்கலாம். இதை நீங்கள் 30 முதல் 35 இருக்கக்கூடிய வசனங்களில் நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதன் பிறகு அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரத்தில், அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரம் கரெக்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் எல்லாம் செப்பனிட்டு எல்லாவற்றையும் சரி செய்து ஆண்டவருக்கு பலி செலுத்த வரக்கூடிய வேளையில் என்ன சொல்றான்னு சொன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீரே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியத்தை எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையினாலே செய்தேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்பதை ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொல்லிக்கொண்டு, என்னை கேட்டருளும் என்பது என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லிக்கொண்டு 36, 37 வசனத்தில் சொல்லக்கூடிய பாருங்க. பலி செலுத்துவதற்கு வேண்டிய எல்லா பலிகளுக்கு தேவையான எல்லா ஆயத்தங்களையும் செய்துட்டான். ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பலி செலுத்துவதற்கு ப்ரிப்பரேஷன் தேவை. ப்ரிப்பேர் ஆகி போனால் தான் நம்ம பலி செலுத்த முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் பலி செலுத்துவதற்கு செய்ய வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும், எல்லா ப்ரிப்பரேஷனையும், எல்லா ஆயத்தங்களையும் இவன் செய்துவிட்டு இவன் கோத்திர பிரபுக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்களுடைய பெயர்களை சொல்லி, ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நீங்கள் விளங்க பண்ணும். கர்த்தராகிய தேவனே நீர் தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும் என்று இவன் ஜெபிக்கக்கூடிய வேளையில கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் வாய்க்காலின் தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லிக்கொண்டு நம்ம 38ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லிக்கொண்டு ஆர்ப்பரித்தார்கள் என்பதை 39ஆம் வசனம். கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கினது. எப்படிப்பட்ட அக்கினி இறங்கிட்டு, மகா பெரிய ஒரு வல்லமையான ஒரு அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தில் என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையுமே பட்சித்தது. முதலாவது சர்வாங்க தகன பலி, இரண்டாவது விறகு, மூன்றாவது கற்கள், நான்காவது மண், ஐந்தாவது வாய்க்கால் இருந்த தண்ணியை நக்கி போட்டு முழு பலியும் அங்கீகரிக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள். எலியா என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த பாகால் விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகள் ஒருவரும் தப்பி போகாத அளவுக்கு அவர்கள் எல்லாரையும் என்ன செய்தான்னு சொன்னா கீசோன் ஆற்றங்கரையில வெட்டி போட்டான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம அறிந்து கொள்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம அநேக நேரத்தில் நாம் செலுத்துகிற பலி கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்ட பலிபீடம், எலியா உண்டு பண்ணின பலிபீடம் என்னவென்று சொன்னால் பாகால் விக்கிரக தீர்க்கதரிசிகளை முறியடிப்பதற்காக உண்டு பண்ண பலிபீடம். நீ பலிபீடம் என்று சொல்லிக்கொண்டு நீ பாகாலா மாறுறதுக்கு கிடையாது. ஆண்டவருடைய நாமத்தினால பாகால் விக்கிரக தீர்க்கதரிசிகளை, பாகால் விக்கிரக ஆராதனைக்காரர்களை, பாகால் விக்கிரக கிரியைகளை செய்கிறவர்களை அழிப்பதற்காக எலியா பலிபீடம் கட்டினான். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக இடத்துல நாம் தகர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பலிபீடத்தை நாம் செப்பனிட்டு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் பலிபீடத்திலிருந்து ஆசீர்வாதம், இன்னைக்கு அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்குள்ளால நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அதை நாம் செய்யாமல் ஒரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை
நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் செய்தால் மட்டுமே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாற முடியும். இன்னைக்கு அநேக இடத்துல நாம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறோம். எந்தெந்த இடத்துல நாம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து அந்த தகர்க்கப்பட்ட இடங்களை நாம் சரி செய்வது நம் ஒவ்வொருடைய கடமை. இது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு அல்லது இயேசு கற்பித்திருக்கக்கூடிய பாதையில் நடப்பதற்கு அர்ப்பணித்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்ம அநேக வேளையில சொல்றேன், நான் எல்லா இடத்துலையும் நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன். நான் எந்த ஒரு மனிதனும் எல்லா இடத்துலையும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. ஏதோ ஒரு காரியம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். அது எந்த விதத்தில் அடிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஆகையால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்கு நாம் நம்முடைய உள்ளம் ஆவியானவரை மகிமைப்படுத்தி ஆவியானுடைய பலனை பெற்று ஆவியானவருக்குள்ளால நம்மை அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் மட்டுமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பூரணமான, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேலான ஆசீர்வாதத்துக்கு நம்மை தகுதி உள்ளவங்களா மாற்றுவாரே தவிர நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்தப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருக்காக ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்தில் என்னன்னு சொன்னா அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்று சொல்லிக்கொண்டு அறிக்கையிடுவதற்காக அந்த பலிபீடம் பயன்பட்டு அந்த கர்த்தரே தேவன் என்று சொல்லிக்கொண்டு அறிக்கையிட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக பலிபீடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தினால ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய மகிமையை அறிக்கையிடுவதற்கு பதிலாக இன்றைக்கு உலக பிரகாரமான ஆட்டங்கள், உலக பிரகாரமான பாட்டுகள், உலக பிரகாரமான அடிமைத்தனங்களுக்குள்ளாக இன்றைக்கு அறிக்கையிடப்படக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு பலிபீடம் பயன்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள இன்றைக்கு பலிபீடங்கள் பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் அந்த பலிபீடத்தில் நாம் செய்யக்கூடிய அருவருப்புகளின் நிமித்தமாக கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே என்ன செய்வார் என்று சொன்னால் தண்டிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால் நாம் பலிபீடத்தில் இருக்கும் பொழுது பயபக்திக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும். பலிபீடம் தேவன் உலாவுகிற இடம். பலிபீடம் பரிசுத்தமானது. பலிபீடம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறது. பலிபீடத்தில் கர்த்தர் அமர்ந்திருக்கிறார், கர்த்தர் நிற்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறது நிமித்தமாக நாம் பலிபீடத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் உலக பிரகாரமான எந்த ஒரு காரியங்களுக்கும் நாம் அடிமை கொள்ளாத அளவுக்கு பலிபீடத்தில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் கண்டேன், அதுல ஒருவனும் தப்புகிறவதும் இல்லை, தப்புகிறவன் ரட்சிக்கப்படுவதும் இல்லை. அதாவது ஆண்டவர் பலிபீடத்தில் இருக்கிறாரு. அந்த பலிபீடத்தில் நீ தவறான ஒரு காரியத்தை செய்தேன்னு சொன்னா அந்த தவறான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருந்து தப்புவது கிடையாது. அப்படியே நீ தப்பினாலும் நீ ரட்சிக்கப்படுவது கிடையாது. அப்படியே நீ ஒரு சில வேளை அந்த இடத்துல நீ தப்பி போனாலும் ரட்சிக்கப்படுவது கிடையாது. நீ பாதாள பரியந்தம் நீ பதுங்கினாலும் உன்னை கர்த்தர் பிடித்து கொண்டு வருவார். நீ எங்க போய் ஒளிஞ்சிட்டாலும், நீ பாதாளத்துக்குள்ளால நீ போய் ஒளிஞ்சிட்டாலும் உன்னை அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் கொண்டு வருவார். நீ வானத்திற்கு ஏறினாலும் ஒன்னு அங்கிருந்து இறங்க பண்ணுவேன். வானத்துக்கு நம்ம ஏறி போய் தப்பி போயிடலாம்னு நினைச்சாலும் அங்கிருந்து கர்த்தர் இறங்க பண்ணுவாராம். கொடுமுடியில் ஒளிந்தாலும் நான் உன்னை தேடி பிடிப்பேன், சமுத்திரத்தில் நீ மறைந்தாலும் பாம்புக்கு நான் கடிக்க கட்டளையிடுவேன், சத்ருவுக்கு முன் சிறைப்பட்டு போனாலும் கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிடுவேன், என் கண்கள் அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கே வைப்பேன் என்று சொல்லி கொண்டு ஆண்டவர் சொல்றார். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பு இந்த வசனத்தில் இருக்கிறது. நம்ம வசனத்தை நம்ம படிக்கக்கூடிய வேளையில் எப்படின்னு சொன்னா ஒரு வசனத்தை நம்ம எப்பவுமே அந்த வசனத்தை பாசிட்டிவாவே நம்ம எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்னன்னு சொன்னா ஒரு வசனம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எப்பவுமே அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா பாசிட்டிவாக கொண்டு போறோம். ரொம்ப நல்லது பாசிட்டிவா தான் கொண்டு போகணும். ஆனா அந்த வாக்குத்தத்தம் என்ன நோக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சூழ்நிலையில் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு என்ன காரியத்துக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் அதில் என்ன செய்வார்னு சொன்னா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இன்னைக்கு அநேக இடங்களில நம்ம வாக்குத்தத்தத்தை மட்டுமே பிடிக்கிறோம். ஆனா வாக்குத்தத்தத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம மறந்து போய் இடையில இருக்கக்கூடியதை மட்டும்தான் நம்ம பிடிச்சிருக்கிறோமே தவிர நம்ம வேற எந்த காரியத்தை. உதாரணமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சங்கீதங்களின் புத்தகம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக இடத்துல சொல்லுவாங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல கனியை தந்து இலையுதிராது இருக்கக்கூடிய மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதை மட்டும். ஆனா அதுக்கு முன்னால என்ன இருக்குது? துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமல் பரியாசக்கார உட்கார்ந்த இடத்துல உட்காராம
பாவிகளுடைய வழியில நில்லாமல் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய். இந்த அவன் வரையில விட்டுறோம், கண்டிஷனை நம்ம விட்டுறோம். விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கக்கூடிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கக்கூடிய ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கூடும். வசனம் முன்பதாக நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நம்மை சூழ்ந்திருக்கிற பாவம் பாரங்கள் எல்லாவற்றையும் விட்டு, மேகம் போன்ற திரளான இத்தனை சாட்சிகள் இருக்க, நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய பாவங்கள், நம்மை சுற்றி வரக்கூடிய பாரமான யாவற்றையும் விட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். அப்போ வசனத்துக்கு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாக இருக்கக்கூடிய கண்டிஷனை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா சொல்லணும். எனக்கெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடிய கண்டிஷன் தான் கொடுப்பாருங்க. அந்த கண்டிஷனுக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேறலைன்னு சொன்னால் ஐ மே ராங், நான் ஏதோ ஒரு இடத்துல தப்பாக இருக்கேன். அதனால தான் அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறலைங்கிறது தான் நான் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆண்டவர் எப்படி ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக் கொடுக்குறான்னு தெரியாது. ஆனால் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவென்று சொன்னால், ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்குன்னு சொன்னால் எல்லாம் உண்மை. வாக்குத்தத்தம் குறித்த காலத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தங்கள் ஆம் என்று மாமின் என்று, இதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறா இருக்குதுன்னு சொன்னால் எங்கேயோ நான் தப்பு செய்திருக்கிறேன். மேபி என்னுடைய ஜெபம், மேபி என்னுடைய தியானம், மேபி என்னுடைய ஊழியம், ஏதோ ஒரு இடத்துல நான் தவறான காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் செய்யறதுனால அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலைங்கிறதா நான் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ரகசியமே தவிர வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு சொல்லி புலம்புறதுல எந்த பிரியம். ஆகிய அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பலிபீடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எலியா கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். எலியா என்ன கண்டிஷன் கொடுக்கிறானா அந்த கண்டிஷனுக்கு அந்த பாகால் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் சம்மதிக்கிறாங்க, அல்லது அந்த தேசத்தை ஆளக்கூடிய ஆகாப் ராஜா சம்மதிக்கிறான். ஆனால் கடைசியா என்ன நடக்கிறது? பாகால் பலியிடக்கூடிய வேளையில எந்த சத்தமும் கிடைக்கல. ஆனால் எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவனுக்கு உத்தரவு அருளினார். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் அந்த இடத்துல உண்டானது. அதனால தான் அந்த இடம் கர்த்தரே தேவன் என்று சொல்லிக்கொண்டு அறிக்கையிட்ட பலிபீடமாய் மாறி போனது. எலியா என்ன செய்கிறான்? ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம பலிபீடத்தில் ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்யாத அளவுக்கு நம்மை உண்மையாய் காத்துக்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் பலிபீடத்திலிருந்து நன்மையான ஆசீர்வாதங்களை தருவார். அதனால தான் ஆமோஸ் சொல்றார், ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன், ஒருவனும் தப்புகிறதில்லை, தப்புகிறவன் ரட்சிக்கப்படுவதும் இல்லை. பாதாள பரியந்தம் பதுங்கினாலும் நான் அவனை பிடித்து கொண்டு வருவேன், வானத்துக்கு ஏறினாலும் அவனை இறங்க பண்ணுவேன், கொடுமுடியில ஒடிந்தால் அவனை நான் தேடி பிடிப்பேன், சமுத்திரத்தில் மறைந்திருந்தாலும் பாம்புக்கு கடிக்க கட்டளை இடுவேன், சத்துருவுக்கு முன் சிறை பெற்று கொண்டு போகப்பட்டாலும் பட்டயத்தினால நான் அவனை கொண்டு போடுவேன். என் கண்கள் அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்காகவே இருக்கிறது என்பதை ஆமோஸ் 9:1-4 வரையிலும் இருக்கக்கூடிய வசனங்கள். அதில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வார்னு சொன்னா, மகிமையான காரியங்களை, ஜெயமான காரியங்களை, நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் பலிபீடம் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய பரிசுத்தமான ஸ்தலத்துல பாகால்களாய் மாறுவதற்காக பலிபீடம் அல்ல, பாகால்களை அழிப்பதற்கு பலிபீடம் பயன்படும் என்று சொல்லிக்கொண்டு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை செய்து, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து, அவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் அவர் விரும்பக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை வழிநடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த காலை வேளையில ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, கர்த்தரே தேவன் என்று சொல்லிக்கொண்டு அறிக்கையிட்ட பலிபீடம் ஆண்டவரே, அந்த பலிபீடம் தகப்பனே எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவரே உண்டு பண்ணப்பட்ட ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தில் ஆண்டவரே அவன் தகர்க்கப்பட்டதை அவன் செப்பனிட்டு ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை அவன் மகிமைப்படுத்தின பொழுது கர்த்தருடைய வல்லமையான அக்கினி அந்த இடத்துல இறங்கி ஆண்டவரை பலி செலுத்துவதற்காக இருந்த எல்லாவற்றையும் பட்சித்தது போல இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பலிபீடத்தின் முன்பதாக எங்களை ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சில வேளையில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள்
நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் எங்களை தகுதிப்படுத்துகிற தேவனுடைய மகிமையான பிரசனம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளான வல்லமையாக இறங்குவதாக, உம்முடைய கிருபையின் பலன் இறங்குவதாக, உம்முடைய இரக்கத்தின் பலன் இறங்குவதாக, உம்முடைய வல்லமையின் பலன் இறங்குவதாக, உம்முடைய காருண்யத்தின் பலன் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேல தேவனுடைய மகிமையான கிருபை இறங்கட்டும், தேவனுடைய ஆவி இறங்கட்டும், தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் நன்மையான காரியங்களையும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யும்படியா ஆண்டவரே இவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்து தேவ பலத்தினால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நீர் பாத்திரவான்களாய் மாற்றும்படி ஜெபிக்கிறார். குடும்பங்களுக்குள்ளால இருக்கிற எல்லா பலவானுடைய கிரியைகள் அழியட்டும். ஆண்டவரே, எல்லா பாவங்கள், விக்கிரக ஆராதனை கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையுள்ள கிருபையின் அக்கினி ஊற்றப்படுவதாக, உன்னத பலத்தினால இவர்கள் நிரப்பப்படுவார்களாக. தேவ ஆவியானுடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொன்னவர் ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார ஆதிக்கங்களையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறபடியினால் நாங்கள் தகப்பனை மற்ற ஜனங்களை காட்டில் நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அந்த பாக்கியமான ஆசீர்வாதத்தை உம்முடைய பலிபீடத்திலிருந்து ஆண்டவரே எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய உன்னதமான பலத்தினால, உம்முடைய உன்னதமான கிருபையினால, உம்முடைய உன்னதமான ஆவியினால எங்களை நீர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றுங்க. தேவநாம மகிமைப்படட்டும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை நான் பாடுவேன். என் உள்ளின் துரியங்கள் அவரை மகிமைப்படுத்தும். என் ஆத்துமா கர்த்தருக்குள்ளான மகிழ்ந்து களிகூறும் என்று சொல்லிக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய பலிபீடத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை செய்யுங்க. நாங்களும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லிக்கொண்டு உம்முடைய பலிபீடத்தில் முழக்கமிட எங்களை நீங்க தகுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மகிமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் மீண்டுமாக அடுத்த செய்தியிலே நீங்கள் கண்டு ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஆண்டவர் அடியனுக்கு ஒரு சில ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதும்படியான கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு கர்த்தர் அடியனுடைய உள்ளத்தில் அநேக நாட்களாய் பேசி கொண்டிருந்தாலும் முதல் முறையாக நான் அருமையான அன்பு அண்ணன் சாம் ஜெபத்ரே அவருடைய திருச்சபையில் ஒரு நாள் நான் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அண்ணன் மூலமாக ஆவியானவர் பேசினது நிமித்தமாக முதலாவதாக குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியம் என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இந்த புஸ்தகம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ குடும்பங்களில் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுத்து இந்த புத்தகத்தை எழுதும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இது சகோதரன் சாம் ஜெபத்ரே அண்ணன் அவர்கள் மூலமாகவே பிரதிஷ்டை செய்து இது வெளியிடப்பட்டது. இதன் நிமித்தமாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு புத்தகத்தை எழுத கர்த்தர் உதவி செய்தார். இந்த புத்தகம் ஜெம்ஸ் மிஷன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கடந்த ஆண்டில் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வது மட்டுமல்லாமல் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஆத்தும ஆதாயம் என்கிற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஞானஸ்தானம் என்கிற தலைப்பில் ஞானஸ்தானத்தை குறித்தும், விழித்திருந்து ஜெபிப்போம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு அநேக ஜெப குறிப்புகள், குடும்பங்களுக்கான ஜெபம், ஊழியங்களுக்கான ஜெபம், திருச்சபைகளுக்கான ஜெபம், இன்னும் தேசத்துக்கான ஜெபம், தேச தலைவர்களுக்கான ஜெபம் என்று சொல்லிக்கொண்டு அநேக ஜெப குறிப்புகள் அடங்கிய ஜெப புஸ்தகத்தையும் வெளியிடும்படியாக கிருபை செய்தார். இன்னும் அநேக புஸ்தகங்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு சில புஸ்தகங்கள் வெளியே வர இருக்கிறது. எங்களுடைய ஊழியத்திலிருந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை வெளிவரக்கூடிய மீட்பரின் சத்தம் என்கிற ஒரு பத்திரிகை நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். இப்படியாக அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதும்படியான கிருபை செய்தார். உங்களுடைய ஜெபத்தில் இன்னும் அதிகமான புத்தகங்களை எழுதுவதற்கு கர்த்தர் கிருபையும் பலன் தரும்படியாக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.